எல்லாரும் கேட்டுப்பாரு. எல்லாரும் கேட்டு பாடுறா பல்லு தாங்க அளவு. ஆமா அழகுதான் இப்போ பிடிக்காதுடா. அதுக்கான ஜென்மத்தை எடுத்துங்க. இப்படி வா. போய் வரடா. அம்மா ராசாத்தி ஐபாட்டு பாப்பாத்தி ஊர்ல எனக்கு மனசு கையை அப்பேற்பட்ட பொண்ணு குத்தாத வாங்கி போவேன். ஆயா கிட்ட போய் அம்மா ஒரு ஷேர் கேட்டேன்னு கேட்டு சொம்பு குத்துட்டே அவங்களுக்கு தான் ஆயா கிட்ட கேட்டு வாங்கினாயா பையா. ஆமா சார் இந்த அம்மா ஒன்று கேட்டாங்க ஆயா. ஐயோ ஏன் தளபதி விஜய் மேல இருக்குமா? ஐயோ சிவகார்த்திகை மேல இருக்குமாடா? ஐயோ நடிகர் தனுஷ் மேல இருக்குமா? இந்த மேல ஆளுங்க சொல்லிட்டாங்க வடிவால் மேல காமிக்க பாரு. கலாச்சாரத்துல ஒண்ணு. ஆமா மணிரமா பீஸ் பட பல்பு சுவிட்ச் போட்டா தண்ணி சேவை ஏறணும். நாற்பத்தெட்டு நாள் பதில வச்சு 10 பம்பை வச்சு அடிச்சாலும் அது 4 பேர் சாணி ஆடாது. ஆமா நாட்டிய மாணவர்களுக்கு பொண்ணு வாரி வாரி கொடுத்தாயா? வாரி வாரி அது சரி. வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதுல கல்லு வாழைப்பழத்தில் கல்லா? ஆமாண்டா கல்லு இல்ல ஐயாது. வாழைப்பழத்துல ஏது கொட்டேன் அது உனக்கு கேட்டாங்களா? உனக்கு ஏண்டா காலையில கூலி வாங்கி தரேன் சொன்னேன். காலை கூலி வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏன்னா அங்க கடை வாங்கினது யாருன்னா ஒண்ணு கேட்டாங்களா? யானை வாங்கி காலியா சரி. அப்படி மற்ற விளக்கம் புறப்படும். படிக்கும் தொழில் செய்ய வேண்டும். ஆகையால் என் மனைவி பேர் தெரியுமா? ஒரு காவல்காரனுக்கு
அரண்மனையில யார் யார் இருக்காங்க தெரிஞ்சாவ இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டாவ இல்லையா? புது வேலைக்காரன், பழைய வேலைக்காரன் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்கணும். என் மனைவி பேரு சரஸ்வதி சாரதம்பாள் என்று சொல்லக்கூடிய என் மனைவி இருக்கின்றார். அண்ணவளை அழித்து ஓரிரு பாவத்தை ஆணிவிட்டு பிறகு நான் படைக்கும் தொழில் செய்ய வேண்டும். ஆகையால் நான் அழைத்தேன் என்று அதி விரைவாக அழைத்துக் கொண்டு வா பார்க்கலாம். அப்படியாக நான்